मेरी आशिकी अब तुम ही हो। तुम ही हो, तुम ही हो, अर्ज भी मेरा मर्ज भी, चैन बहुत भी प्यार करती हूँ मैं तुमसे। मेरा दर्द भी, मेरी आशिकी अब तुम ही हो. ஹாய் டபேரிஸ், திஸ் இஸ் விக்கி டெலுலஸ் அண்ட் நான் உங்கள் சாலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் லாஸ்ட் போட்ட வீடியோவுக்கு எனக்கு எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு நிறையவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அண்ட் என்ன சொல்கிறது, ஐ எம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை விட இதில் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ எல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, வியூஸ் போகுது, பட் ஆனால் கமெண்ட்ஸ் வரதில்லை. ஸோ அதனால் அந்த லைக் அண்ட் கமெண்ட் அது ரெண்டையும் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம் மேடம். ஸோ இந்த ஸ்டோரியோட நேம் வந்து போலீஸின் காதல் வித் பொறுக்கி, ஓகேவா? இதில் டாப் வந்து நம்ம ஜேகே தான், பாட்டம் வந்து டே. இதில் வந்து ஜேகே வந்து போலீஸாக இருக்காருடா, லைக் அவர் கமிஷனர், அண்ட் டே வந்து ஒரு மாஃபியாவாக இருக்கார், ஓகேவா? இவங்களோட லவ் ஸ்டோரி தான் வந்து இந்த ஸ்டோரி. எப்படியோ ஒன்று வரும், எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்கடா, ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைவேஸ் தான். அங்கே டிராஃபிக் சிக்னல் போட்டும் அந்த சிக்னலை தாண்டி ஒரு கார் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த காருக்கு முன்னாடி ஒரு பைக், அந்த பைக்கில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க ஹெல்மெட் போட்டுட்டு. ஸோ இந்த சேஸ் பண்ணிகிட்ருக்க கார் வந்து ஒரு போலீஸ் கார், ஓகேவா? அதில் வந்து நம்ம ஜேகே தான் இருக்கார். அவர் வந்து அந்த பைக்கில் போயிட்டுருக்க பர்சனை வந்து சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கார். அந்த முன்னாடி பர்சன் ஸ்லோ ஆகிற மாதிரியே தெரில, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார், எந்த ஒரு சிக்னல் எதையுமே மதிக்கலை. ஸோ ஜேகேக்கு வந்து காண்டாயிடுச்சு, யார் இவன் டென்ஷன் ஏற்றிட்டுருக்கான், இவனை பிடிக்கிறதுக்கு தான் அத்தனை பேரை போட்டு வச்சுருக்கேன், எல்லாம் என்ன பிடுங்குறானுங்கன்னு எனக்கு தெரில, போலீஸாக என்ன மயிருக்கு இவனுங்களாம் சேர்ந்தானுங்களோ அப்படின்ட்டு கோவமாக கத்திக்கிட்டே சேஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த பைக்கில் இருக்கவன் டக்குன்னு வந்து திரும்பி பார்த்து ஜேகே முன்னாடி வந்து லைக் பீஸ் சிம்பிள் இருக்கும்ல, ஹேண்டில் இப்படி 2 ஹேண்ட் காட்டுவோம்ல, அந்த மாதிரி காமிச்சிட்டு ஹெல்மெட்டோட அந்த கிளாஸை மட்டும் ரிமூவ் பண்ணி கண்ணை அடிச்சுட்டு அதை போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக வந்து யூட்டன் எடுத்து போகிறான். ஜேகே இதை பார்த்து இன்னும் சுல்லுன்னு ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சேஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறாரு. போனால் அவரை வந்து காணோம், ஐ மீன் அந்த பைக்கில் இருந்த பர்சன் வந்து காணோம். அதனால் வந்து ஜேகே வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு திரும்ப வராரு. அவரோட டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் பண்ணிவிட்டு சார் அந்த அவரை வந்து காணோம், அவர் போயிட்டார் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஜேகே வந்து கடுப்பாயிட்டு, இல்லை எனக்கு புரியல, நீங்கள் எல்லோரும் போலீஸ் வேலைக்கு தானே சேர்ந்தீங்க, போலீஸ்னால் என்ன பண்ணணும், அவன் ஒரு பொறுக்கி, ஆஃப்டரால் ஒரு பொறுக்கி, அவன் அவ்வளோ அசால்ட்டாக தப்பிச்சு போகிறான், நீங்கள் வந்து என்கிட்ட அசால்ட்டாக பிடிக்கல மயிர் பண்ணலன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதுதான் உங்கள் வேலை பார்க்குற லட்சணமா அப்படின்ட்டு காண்டில் கத்திகிட்டு இருக்காரு. கத்திட்டு அடுத்த ஒர்க் பார்க்குறதுக்காக போகிறாங்க. இந்த சைடு வந்து அந்த பைக்கில் இருக்க பர்சன், ஐ மீன் பைக்கில் போனார் இல்லையா, அவர் காரை வந்து ஒரு காலேஜ்குள்ளே கொண்டு போய், ஐ மீன் அவரோட பைக்கை வந்து ஒரு காலேஜ்குள்ளே கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக வந்து உள்ளே போகிறாரு. கிளாஸில் ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, அது கூட கண்டுக்கல. இவர் பாட்டுக்கு லைக் உள்ளே போய் அவரோட ஃப்ரெண்டு இருக்கார் பக்கத்தில், ஜிமின் தான். ஸோ ஜிமின் பக்கத்தில் வந்து சிட் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் வந்து இவன் வந்தான் என்ன போனால் என்னடா அப்படின்ற மாதிரி கண்டுக்காமல் இருக்கார். ஜிமின் தான் மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போது வந்து இந்த பர்சன் தான் வந்து, அதாவது அந்த பர்சன் வந்து நம்ம டே தான்டா, சாரி சொல்லலை, ஓகேவா? ஸோ டே தான் வந்து ஜிமினை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்ன மச்சான் காலையிலேயே காணாமல் போனியே, அதான் எங்கே போனேன்னு உன்னை கேட்கலான்ட்டு அதான் ஆர்வமாக இருக்குல்ல, நீயே சொல்ல அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ டே வந்து ஒன்றும் இல்லை, அந்த கிளப்பு விஷயம் ஞாபகம் இருக்கா, அவன் அடிச்சுட்டு வரலான்ட்டு போனேன், பட் ஆனால் எப்படியோ வந்து சிக்கிட்டேன் லைட்டாக, பட் ஜஸ்ட்டு மிஸ்டா தப்பிச்சு வந்துட்டேன், இல்லைனா ஒருத்தன் என்னை பொழந்து கட்டியிருப்பான் அப்படின்னு வந்து சொல்லி பெருமூச்சு விட்டுட்ருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் ஈவினிங் டைம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து டே வந்து அந்த பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் ஆனால் ஜிமின் வந்து எங்கேயோ ஷுகா கூட வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால, சரி வந்து நீ என்னோடய பைக் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பைக்கை வந்து ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி இவர் நடந்து போயிட்டுருக்கும்போது இவர் முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. ஓகேவா? யாருன்னு எதுவுமே சொல்ல, அந்த ஜீப் வந்து முன்னாடி நிற்கிது. வந்து இப்படி பார்த்துட்டு, இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கார். அப்போது அந்த காரில் இருக்கவர் தான் அந்த கிளாஸை டவுன் பண்ணிவிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு, ஓய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வந்து இப்படி பப்ளிக்கில் என்னை கூப்பிடாதன்னு உன்ட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எஸ் தான், அது நம்ம ஜேகே தான். ஸோ டேவும் வந்து பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிட்டுருக்காரு, இக்னோர் பண்ணிவிட்டு. பட் ஆனால் ஜேகே வந்து காரை ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்லோவாக ஓட்டிகிட்டே வந்து டேவை வந்து கிட்ட பேசிகிட்டே இருக்கார். சரி சரி வா, காரில் ஏறி வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சுல்ல அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. தான் வந்து ஐயோடா உங்கள் அக்கறையெல்லாம் போதும், நீங்கள் வந்து கிளம்புறீங்களா, உங்களுக்கு தான் 1008 வேலை இருக்குல்ல, கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது நம்ம ஜேகே தான் வந்து 1008 வேலை இருந்தாலும் நீ தானே மெயின், உன்னை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கிட்டே தான் வந்து ஐயோடா என்னடா புது அக்கறையெல்லாம் காட்டுறீங்க, என்னால் நம்ப முடியலையே, நிஜமாக நீ தான் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நான் பேசாமல் என் பொண்டாட்டிகிட்ட யார் பேசுவா, இல்லை எவனா பேச தான் நான் விட்டுருவேனா, உள்ளே போட்டு தட்டிட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. உன் போலீஸ் புத்தி என்கிட்ட காட்டாமல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஜேகே வந்து ஒரு கட்டத்தில் காண்டாயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அப்படியே லைக் ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிவிட்டு போய் காருக்குள்ளே வச்சு சீட் பெல்ட் போட்டுட்ருக்காரு. வந்து விட்டுடா, நான் நடந்தே போகிறேன், என்னை விட்டுடா அப்படின்னு வந்து கத்திகிட்ருக்காரு. ஆனால் ஜேகே வந்து நான் நடந்து போகிறதுக்கு ஒன்றும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போகல, ஸோ நீ உட்காரு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவரை காரை லாக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதும் வந்து அவரோட பேக்கை தூக்கி அந்த சோஃபாவில் வந்து தூக்கி போட்டுட்டு, முன்னால் தான் நீ எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ணுறதே ஒரு வேலையை வச்சிட்ருக்கியாடா நீ அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காரு. நான் உன்னை ஃபாலோ பண்ணுறதுனால நீ என்னை பண்ண வைக்கிற, காலையில் என்ன சொல்லிட்டு போனேன், காலேஜ் போகிறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன இதுக்கு பைக் எடுத்துகிட்டு அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. எனக்கு வேலை இருந்தது அதனால் நான் போனேன் அப்படின்னு வந்து வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு ஜேகே வந்து எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், காலேஜ் டைமில் எங்கேயோ போகாத அண்ட் என்கிட்ட மாட்டுற மாதிரி வேலை பண்ணாதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, லைக் நான் வரலன்னா கண்டிப்பாக எவனா வந்திருப்பான், வேறு போலீஸ், அவன் கூப்பிட்டு போயிருப்பான், அப்புறம் நீ ஜெயிலில் தான் உட்காந்துட்ருக்கணும், அப்புறம் எல்லோரும் வந்து கமிஷனரோட பொண்டாட்டி ஜெயிலில் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இதை நான் கேட்கணுமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. தான் வந்து அப்போது கமிஷனரோட பொண்டாட்டி ஜெயிலில் இருக்கான்னு தான் வருத்தம் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ஜேகே தான் ஒரு வாட்டி லைக் சை பண்ணிவிட்டு டேவை போய் பேக் ஹேக் பண்ணிவிட்டு, அப்படி இல்லடி பொண்டாட்டி, நீயே சொல்லு, நீ மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா நைட் நான் டெய்லியும் தண்ணியாக தூங்கணும், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து லைக் பவுட் பண்ணிவிட்டு பேபி மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. வந்து இதெல்லாம் பார்த்து சைலண்ட்டாக சிரிச்சிட்டு பட் ஆனால் வெளில காமிச்சிக்கலாம். உனக்கு என்னப்பா, நீ எவ்வளோ பெரிய போலீஸ், நீ தண்ணியாகவே தூங்கு, அப்படி இல்லைன்னா உன்னோட போலீஸ் யூனிஃபார்மை கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கு, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லைக் நைஸாக வந்து பெட்ரூம்க்கு ஓடி ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. ஜேகே தான் வந்து இவனை என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாதுடா, ஒரு வாட்டி போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா, அந்த மாஃபியா ஜாப் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இம்சை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டார். அப்போது வந்து குளிச்சுட்டு கீழே வந்துட்டுருக்காரு. வந்துட்டு அவர் பாட்டுக்கு கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தென் ஜேகேவும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஸ்டடி டேபிளில் வந்து அவரோட ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போது வந்து ஜேகேவை பார்த்து ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜேகேவும் வந்து என்னடா அப்படின்னு வந்து கேட்கும்போது, நம்ம சண்டே வெளில போகலாமா எங்கேயாச்சும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஜேகே வந்து சண்டேவா, இல்லை இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு தான் வந்து ஏன் வர முடியாது, போகலாம் ப்ளீஸ், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கு ஜேகே தான் வந்து புரிஞ்சுக்கோடா, எனக்கு அப்போது ஒரு இம்பார்ட்டண்டான மிஷின் இருக்குது, என்னால் எங்கேயோ வர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு தான் வந்து என்னத்த மிஷினோ, நானே வெட்டியாக தான் இருக்கேன்,
ஆகுனா இந்த போலீஸ் வேலையை பிடிச்சிட்டு இவன் ரொம்ப பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்போது ஜேகே தான் வந்து சிரிச்சுட்டு ஐயோ இவனை வச்சு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்படியே தான்டா டைம் பாஸ் ஆகுது. இப்போ டின்னர் டைம் ஆகிடுச்சு. டே வந்து டின்னர் டேபிள்லாம் வந்து செட் பண்ணி ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. பட் ஆனால் அவர் பேசவே இல்லை, லைக் கோவமாகவே இருக்கார். அப்போது ஜேகே தான் வராரு. ஜேகே வந்து டேபிளில் உட்கார்றாரு. அப்போ டே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் பிளேட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு இவர் தனியாக போய் உட்காந்துக்கிறாரு. லைக் சாப்பிடல, சும்மா உட்காந்துக்கிறாரு. ஜேகே அதை பார்த்து என்னடா சாப்பாடெலாம் எடுத்து வைக்கலான்னு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டே தான் வந்து அவங்கவுங்களுக்கு கை இருக்குது, ஸோ அவங்கவுங்க எடுத்து போட்டுப்பாங்களாம், நான் வந்து போடுறதுக்கு ஒன்றும் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ஜேகே தான் வந்து அது சரி சரி நம்ம சண்டே தானே, அதை சண்டே பார்த்துக்கலாம், இப்போ ஏன் சண்டை போடுற, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கிட்டே தான் வந்து எனக்கு ஒன்றும் பசிக்கல சரியா, ஸோ நீ சாப்பிடு, நான் வந்து என் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. ஜேகே என்ன பண்ணுறாருன்னா லைக் அவரோட பிளேட்டில் வந்து ஃபுட்டை போட்டுட்டு டேவோட சேர் இருக்கு இல்லையா, அது வந்து தள்ளி தான் இருந்திருக்கும், அதை பிடிச்சி வேணும்னே ஜேகே கிட்ட இழுக்கிறாரு. டேவ் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாரு. என் பொண்டாட்டி சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன், அதனால் சேர்ந்து சாப்பிட்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இழுத்து லைக் ஊட்டி விட்டுட்ருக்காரு. ஜேகேவும் ஊட்டி விட்டுறாரு. அதனால் வந்து டேவும் வந்து லைக் கொஞ்சமாக சமாதானம் ஆகி சாப்பிட்றாரு. அதே மாதிரி அவரும் ஃபீட் பண்ண 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் போல் ஒரு நைட்டு தூங்கும்போது வந்து 2 பேரும் எப்போவுமே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஜேகே வந்து டேக்கிட்ட கேட்குறாரு, டே நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்பியா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. நீ சொல்கிறத பொறுத்து இருக்குது, நல்லதாக சொன்னால் கேட்பேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ஜேகே தான் சீரியஸாக வந்து இல்லைடா நீ இந்த மாஃபியாவை விட்டுரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. டே வந்து லைக் ஜேகேவை பார்த்துட்டு டக்குன்னு வேறு பக்கம் பார்த்துட்டு இல்லை ஜேகே அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீ என்னை லவ் பண்ணும்போதே இது உனக்கு தெரிஞ்சுதான் நீ என்னை லவ் பண்ண, ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது ஜேகே தான் வந்து தெரியும்டா, ஆனால் நான் ஒரு போலீஸ், நீ ஒரு மாஃபியா, என்னால் எல்லா டைமும் உனக்கு கேரண்டி கொடுக்க முடியல, என்ன தான் என்னால் நிறைய பேர் சேவ் ஆனாலும் உன்னை என்னால் எல்லா டைமும் சேவ் பண்ண முடியல, இன்ஃபேக்ட் என்னால் தான் நீ ஒரு சில டைம் மாட்டிப்பியோன்னு வேறு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது டே தான் வந்து நீ ரொம்ப யோசிக்காத ஜேகே, இதை விடு அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. பட் ஆனால் ஜேகே வந்து கன்வின்ஸே ஆகலை. அவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, லைக் எத்தனை நாளாக சொல்லிகிட்ருக்காரு மேரேஜ் ஆனதுலேருந்து இந்த மாஃபியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டே வந்து ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இது பண்ணிகிட்ருப்பாரு. பிகாஸ் வந்து டேக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவரோட ஃபாதர் மாஃபியா, அதனால் இப்போ அவரும் மாஃபியாவாக இருக்கார், வேறு வழியே இல்லை. அண்ட் அவரால் அதை விடவும் முடியாது. பிகாஸ் மாஃபியான்றது ஒரு அன்சர்டனான ஃபீல் தானே, அதை டக்குன்னு விட முடியாதுல்ல, அதனால் விட முடியல. ஸோ அதனால் ஜேகே சொல்லியும் கேட்காம அவர் அப்பப்போ பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா லைக் ஜேகே கிட்ட சொல்லாமல் பண்ணுறது, அந்த மாதிரி சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜேகேக்கு தெரியும் இவன் இதை தான் பண்ணுறான், நம்மள்ட்ட மறைக்கிறான் அப்படின்ட்டு. பட் அந்தளவுக்கு கண்டுக்கல. ஏதோ ஒரு சீரியஸான இஷ்யூவானால் இவரே வந்து காப்பாற்றி விட்டுருவார். லைக் எவிடன்ஸ் இருந்தால் அதை வந்து எடுத்துடுறது, சிசிடிவி கேமராவில் ஏதாவது சிக்கனாக வந்து அதை மாற்றி விட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தான் அன்றைக்கி சண்டே வருது. சண்டே வந்து ஜேகே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. பிகாஸ் அன்றைக்கி வந்து அவருக்கு லீவ், அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. பட் அவர் வந்து என்ன நினச்சாருன்னா இன்றைக்கி வந்து நம்ம டேவை வெளில கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மார்னிங் ஆகிடுச்சு. லைக் அப்போ ஜேகே தான் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிறாரு. தயம் குட் மார்னிங் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எழுந்திரிக்கிறாரு. பட் ஆனால் பக்கத்தில் வந்து டே இல்லவே இல்லை. ஜேகே பார்த்துட்டு ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பானோ அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா ரெஸ்ட் ரூம் டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஜேகேவும் எங்கடா போயிருப்பான் இவன் அப்படின்ற மாதிரி தேடிட்டுருக்காருடா. இப்படியே ஒரு 2 hours ஆகிடுச்சு. ஒரு 10:30 AM போல். ஜேகே சாப்பிடக்கூட இல்லை. அவர் வந்து டயமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டயம் வந்து அப்போ தான் வீட்டுக்கு வராரு. வெளியில் எங்கேயோ போயிட்டு
லைக் வீட்டுக்கு வராரு. வரும்போதே அவரோட கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வராரு. ஸோ ஜேகே பார்த்துட்டு காண்டாயிட்டாரு. சண்டே அன்னைக்கு கூட இவன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. அதுவும் அவர்கிட்ட சொல்லலைல்ல. ஸோ அதனால் இன்னும் காண்டாயிட்டு அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கே போன நீ அப்படின்ட்டு. அப்போது தயாங் தான் வந்து ஒரு சின்ன வேலை அதனால் போயிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜேகே வந்து இது மார்னிங் சண்டே என்ன சொன்னேன், என் கூட வெளில போகிறேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன் சரி, நீ என்ன சொன்ன, என்னால் வர முடியாது எனக்கு மீட்டிங் இருக்குன்னு தானே சொன்னேன், இப்போ ஏன் அதை பற்றி பேசுகிற அப்படின்னு வந்து கேட்கவும், நான் என் மீட்டிங்கெல்லாம் உனக்காக தான் கேன்சல் பண்ணேன், புரியுதா உனக்கு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு கிட்ட கோவமாக பேசிகிட்ருக்காரு. அப்போ வந்து சரி சாரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போயிடுறாரு. அவர் எதுவுமே பேசலை. ஜேகேக்கு வந்து என்னடா இவன் காலங்காத்தால் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி காண்டாயிடுச்சு. பட் ஆனால் டேவும் வந்து சாப்பிடலை அப்படிங்கிறதுனால இவர் குக் பண்ணிவிட்டு மேலே போகிறாரு பெட்ரூமில் போய் பார்த்தா டே வந்து லைக் காண்டாக அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஜேகே தான் வந்து டயாங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. டயாங் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இன்னைக்கு வெளில போகலாமா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறாரு. இல்லை ஜேகே எனக்கு டயர்டாக இருக்குது நான் வரல அப்படின்னு வந்து வந்து சொல்லிடுறாரு. அப்போது ஜேகே வந்து காலங்கத்தால் மாஃபியா ஒர்க் போனால் டயர்டாக தான் இருக்கும், இதுக்கு தான் சொல்லிட்டு போகணும், இல்லைனா அந்த மாஃபியாவே வேணான்னு சொல்கிறது அப்படின்னு வந்து கத்திடுறாரு. சரி இப்போ என்ன, நான் வந்து வரணும் அவ்வளோதானே, நான் வரேன், ஈவினிங் போகலாம் சரியா அப்படின்னு வந்து டேவும் சொல்லிடுறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியுது ஜேகே வந்து ரொம்ப கோவமாக இருக்கார். இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணோம்னா வந்து இன்னும் பெரிய சண்டை தான் ஆகும் அப்படின்ட்டு. இவங்களுக்குள்ள குட்டி குட்டி சண்டை வரும்டா, பட் ஆனால் ரொம்ப பெருசாலாம் போகாது. பட் ஆனால் இந்த மாஃபியாவை விட்டுரு அப்படின்னு ஒரு டாபிக் வந்தால் மட்டும் 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. அந்தளவுக்கு சண்டை முற்றி போயிடும். ஸோ டேக்கும் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டயர்டாகவே இருக்குது. பட் ஆனாலும் ஜேகே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரும் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஆனால் தயாங்க்கு வந்து அந்த வீட்டுக்கு போகவே வந்து பிடிக்காது. பிகாஸ் வந்து இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான். டயாங்க்குன்னு வந்து யாரும் இல்லை, அவரோட அப்பா வந்து இறந்ததுக்கப்புறம் யாரும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஜேகேவோட ஃபேமிலியில் வந்து எப்படின்னா வந்து அவன் வந்து ஒரு ஆர்ஃபன், அவனை எப்படி நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அதனால் டேவை பார்க்கும்போதெல்லாம் லைக் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி எதனா பேசிடுவாங்க. ஈவன் ஜேகேவோட தங்கச்சி ஆகட்டும், அவங்களும் அதே மாதிரி தான். அதனால் டேக்கு வந்து அங்கே போகவே பிடிக்காது. டே வந்து என்ன தான் பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் அவர் ஒரு லைக் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன்டா. அவரோட கோபம் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட அவங்க பிடிச்சவங்க கிட்ட வராது. அதனால் ஜேகே மேலேயும் சரி, ஜேகேவோட ஃபேமிலி மேலேயும் சரி கோவமே பட மாட்டார். அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியாக இருப்பார். பிகாஸ் அவங்க ஜேகேவோட ஃபேமிலி, ஜேகேக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவார். பட் ஆனால் இன்றைக்கி ஜேகே வந்து கூப்பிட்டதுனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அங்கே டின்னர் போகும்போதே ஜேகேவோட அம்மா வந்து லைக் வாடா ஜேகே கண்ணா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பட் ஆனால் டேவை வந்து கண்டுக்கவே இல்லை. டே வந்து நின்று பார்க்குறாரு. ஜேகேவோட அம்மா வந்து ஜேகேவை ஹக் பண்ணிட்டு, எப்படி இருக்க நீ, என்ன ஆச்சு, ஒர்க்லாம் எப்படி போகுது, சூப்பராக போகுதா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. ஆனால் டேவை வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஜேகே அதை பார்த்துட்டு டேவை கிட்ட இழுத்து அவரோட ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் லைக் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளில போயிருந்தோம்ல, அதான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதான் இந்த டைம் வர முடியல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து சரிதான் என்னமோ போ அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அப்போது ஜேகேவோட காதில் டே தான் போய், நான் தான் சொன்னேன்ல என்னை இந்த வீட்டில் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு, இங்கே நான் வரதும் ஒன்று தான், நான் வராததும் ஒன்று தான், நீயே வந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்து ஜேகே கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே வந்து என்னென்னா லைக் போக போக அவங்க ஃபேமிலியை வந்து பழகிடுவாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காரு. லைக் பேச சரியாக போயிடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க ஃபேமிலி மாறுற மாதிரி தெரில. அதனால் ஜேகே தான் வந்து சரி விட்டு லைக் நீ பேசுடா, அவங்களுக்கு வந்து பேச பழகிடுவாங்க சரியா, நீ வந்து அவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்காமல் நார்மலாக ஓகேவா, நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதை தவிர்த்து பேசலை. பிகாஸ் மார்னிங்லேருந்து சண்டை, நேற்றும் சண்டை, அதனால் லைக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அப்போது அவங்க வீட்டில் வந்து ஜேகேவோட அத்தை பொண்ணு, ஓகேவா, மியா அவளோட பேர் வந்து, ஓகேவா. ஸோ ஜேகேவோட அத்தை பொண்ணு வந்து ஹை மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதை டேக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தாலே லைக் பொசசிவ் ஆகிடும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம ஜேகே கூடவே லைக் ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகி பேசுகிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் ஜேகே வந்து அத்தை பொண்ணு தானே, லைக் சின்ன வயசுலேருந்து இருக்க ஒரு பொண்ணு, அதனால் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பார்ப்பாரு. அவருக்கு வந்து அந்த தெரியவே தெரியாது இந்த பொண்ணு இப்படி ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் டேக்கு தெரியும்ல, லைக் தான் ஹாபியை வந்து யாராவது ஒருத்தர் எப்படி க்ளோஸாக இருந்தால் எப்படி மீன் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதனால் டேக் வந்து அதை பார்க்க காண்டாயிடும். சரியா, அப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் யாருமே லைக் ஒருத்தர் கூட வந்து டே வந்து உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட கூட இல்லை. டே மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடவும் இல்லை, பிகாஸ் சண்டை போட்டதுனால போயிட்டாரு. கேட்டதுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். இப்போது வந்து டின்னர் டைம் ஆனதும் ஜேகேவை எல்லோரும் வந்து கூப்பிட்றாங்க. ஜேகே வாப்பா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேவை வந்து கூப்பிடாததுனால டே வந்து எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா டேவோட கையை பிடிச்சி கூப்பிட்றாரு, வா போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் டே வந்து இல்லை நான் வரல, என்னை விடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜேகே தான் வந்து அவங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு வந்து ஜேகே தாண்டா சொல்கிறாரு. டே வந்து சைலண்ட்டாகவே இருக்கார். ஜேகே வந்து சரி நீ போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டேவும் போய் சிட் பண்ணுறாரா டேபிளில், லைக் ஒரு லாஸ்ட் எண்டில். அவருக்கு பக்கத்தில் ஒரு சீட் வந்து எம்டியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஜேகே வந்து டே பக்கத்தில் உட்கார போகலான்னு போகிறப்போ அவங்க மாமா பொண்ணு கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காருங்கன்னு சொன்னதுனால ஜேகே வந்து எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு போய் உட்காந்து பேசிகிட்ருக்காரு. ஜாலியாக பேசிகிட்ருக்காரு, பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சுல்ல அந்த பொண்ணை பார்த்து அப்படிங்கிறதுனால, ஃபேமிலி டைமுங்கிறதுனால ஜாலியாக பேசிகிட்ருக்காரு. டே வந்து தனியாக உட்காந்துட்ருக்கவும் டேவை வந்து யாருமே அங்கே கண்டுக்கல. டேக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. லைக் நம்ம வந்து அன்வான்டாக இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அதனால் அமைதியாகவே இருக்கார். ஜேகே வந்து எதுவுமே நோட்டீஸ் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. அப்போது ஜேகேவோட அம்மா தான் வந்து ஜேகேவை பார்த்து, என்னப்பா கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சுல்ல, குட் நியூஸ் எதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஜேகே வந்து டேவை பார்க்குறாரு. டே வந்து லைக் ஒரு செகண்ட் நிமிர்ந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் ஜேகேவை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிறாரு. ஜேகே வந்து பதில் சொல்லலான்னு போகிறதுக்குள்ளார, நீ இருப்பா, நான் வந்து உன் ஹஸ்பண்டை தான் கேட்குறேன், ஒன்றும் இல்லை சரியா, ஒய்ஃப்னு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தல, ஸோ நான் அவனை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேவை பார்க்குறாங்க. டே வந்து அவங்க அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜேகேவோட அம்மா தான், சொல்லத்தேன், கல்யாணம் 6 மாதம் ஆச்சுல்ல, நீங்கள் யார் பேச்சும் கேட்காம தானே கல்யாணம் பண்ணீங்க, சொல்லு குட் நியூஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து லைக் ஒரு மாதிரி மோக்கரியாக கேட்குறாங்க. மோக்கரினா நக்கலாக கேட்குறாங்க. அதுக்கிட்டே வந்து இன்னும் எதுவும் இல்லை ஆண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகேவோட தங்கச்சி வந்து, நீங்கள் ஏம்மா அவனெல்லாம் கேட்குறீங்க, வேஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது ஜேகே வந்து, லியோ நீ அமைதியாக இரு புரியுதா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜேகேவோட தங்கச்சி வந்து நான் சொன்னால் மட்டும் இவனுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஜேகேவோட அம்மாவும் வந்து, என்னது ஜேகே எனக்கு புரியல, உன் இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும், அதனால தான் வந்து இந்த கல்யாணமே வேணான்னு சொன்னேன், கேட்கலையா, நீயே தேடி போய் ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்க பார்த்தியா, அவன் கடைசியில் உன் பேச்சும் கேட்குறதில்ல, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்லதும் பண்ணுறதில்ல, எப்படி தான் இப்படி ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஜேகே வந்து அவங்க அம்மாவை எதிர்த்து பேச முடியல. பட் ஆனால் அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா தேவையில்லாமல் பேசாதீங்க, விடுங்க, இந்த டாபிக் இதோட விடுங்க, அண்ட் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இப்போதைக்கு பேபி வேணான்னு இருக்கோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அமைதியாகிடுறாரு. டேக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அவர் சாப்பிட கூட இல்லை. அதுக்கு மேலே அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார். அப்போ வந்து ஜேகே வந்து பார்த்துட்டு, நம்ம தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துட்டோமோ, அவங்க கூடவே உட்காந்துருக்கலாம் போல் அப்படின்ற ஒரு தாட் அப்போ தான் அவருக்கு வருது. ஸோ அந்த டின்னர் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜேகேவோட அப்பா தான் வந்து ஜேகேவை பார்த்து, இங்கே பாரு ஜேகே, நீ என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஹேர் வேணும், ஐ மீன் வாரிசு வேணும், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ தான் போலீஸ்னு போயிட்ட,
பட் ஆனால் என்னோடய சொத்து எல்லாமே நான் என் பேராண்டிக்கு தான் எழுதி கொடுப்பேன்னு உனக்கே தெரியும். இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி? அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டதும் டேக் டக்குன்னு இதாகிடுச்சு. இப்படி ஒரு கொஷின் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆகிட்டு கண்ணு கலங்கவே ஆரம்பிச்சிடுச்சு. அவர் எதுவுமே சொல்ல கீழே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கார். அப்போது ஜேகே தான் அப்பா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை ஜேகே, நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன், பெட்டர் நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு யாரையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லவும் ஜேகே அப்பா அப்படிங்கிற மாதிரி காண்டாயிடுறாரு. இந்த ஒரு பக்கம் டேக் இதுக்கு மேலெலாம் அமைதியாக இருக்க முடியாது. அவர் காண்டாயிட்டு, இல்லை அங்கிள் எனக்கு புரியல, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ எங்கள் வீட்டில் யாரும் அப்படி எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க, நீயும் இங்கே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட அப்பா சொல்ல, எதிர்த்து பேசக்கூடாது தான் அங்கிள், பட் ஆனால் ஒருத்தவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு அவங்க அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவோட அம்மா நீ நீ என் ஹஸ்பண்டை எதிர்த்துலாம் பேசாத அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜேகேக்கே அவங்க அம்மா பேசினது அப்பா பேசினதுலாம் பிடிக்கல. ஸோ அவரும் கோவமாயிட்டு, இங்கே யாரும் என்னோடய ஒய்ஃப் பற்றி எதுவும் சொல்ல தேவையில்ல, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது ஜேகேவோட அம்மா தான் ஹோ பார்த்தியா, என் பையனே எனக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்டுட்டு நீ கூட்டிகிட்டு போகிறல்ல அப்படின்னு சொல்லவும், நான் யாரையும் ஆப்போசிட்டாலாம் தூண்டி விடலை ஆண்டி, ஸோ தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆண்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் டேவை ஸ்லாப் பண்ணிடுறாங்க. ஸ்லாப் பண்ணதும் டே ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாரு. ஜேகே அம்மா எதுக்குமா இப்போ அவனை அடிச்சிங்க, உங்களுக்கு புரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், பாரா இப்போ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறல நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்கவும், ஜேகே சரி நான் எதுவும் சொல்லலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், இன்னொரு வாட்டி என் ஒய்ஃபை நீங்கள் யாராச்சும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேவை கூட்டிகிட்டு போகிறாரு. டே அந்த வீட்டை விட்டு வெளில போகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு வீட்டை விட்டு வெளில போனதும் ஜேகேவோட கையை உதறி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகே கார் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தவர், இவன் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போகிறாரு. அப்போது ஜேகே தயங் சாரி, என் வீட்டில் அப்படி நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ தயங்க நீ எப்போவுமே இதை தான் சொல்லுவ ஜேகே, நான் தான் வரலைன்னு காலையிலேயே சொன்னேன்ல உன்ட்ட, நீ ஏன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி காண்டாயிட்டு கத்திகிட்ருக்காரு. சரி சரி சாரி, வலிக்குதா அப்படின்னு அந்த சீக்ஸை டச் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்கிட்டே என்ன பண்ணுறாரு, டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து அவர் பாட்டுக்கு போய் பெட்ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜேகே கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பார்த்தா இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்போ டே இன்னும் ரூம் விட்டு வரல. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டேக்கு ஃபீவராக இருக்குது இன்னும். அப்போது ஜேகே நம்ம தான் தேவையில்லாமல் நேற்றே கூப்பிட்டோமோ, இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அப்போ டேக்கிட்ட உனக்கு ஃபீவர் அடிக்குது சரியா, எனக்கு இப்போது இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, என்னால் போகாமலும் இருக்க முடியாது, ஸோ நீ எங்கேயும் வெளில போகாத, முக்கியமாக உன் மாஃபியா ஒர்க்குக்கு போகாத, ஃபீவர் இருக்குது, புரிஞ்சது இல்லையா, வீட்லேயே நான் போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டேவும் சைலண்ட்டாக இருக்கார், எதுவுமே சொல்லலை. அப்போது ஜேகே மீட்டிங்க்கு போயிடுறாரா. மீட்டிங்க்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து டேக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் டே போகிறாரு. அது என்னென்னா இல்லீகல் ட்ரக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது அது டேவோட இதில் யாருமே பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் டே கூடவே வேலை செஞ்சுட்டு ஒருத்தன் பண்ணிகிட்ருப்பான் போல். அது டேக்கு பிடிக்கல, அந்த இடத்துக்கு போகலாம், வேணாம் இது வேணான்னு சொல்லலாங்கிறதுக்காக அவர் கிளம்புறாரு, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இப்போது ஜேகேக்கு என்னென்னா அவங்களும் சொல்கிறாங்க, அவரோட மீட்டிங்கே இதுதான், இந்த மாதிரி ட்ரக்ஸ் மாற்ற போகிறாங்க, நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ஜேகே அவருக்கு தோணல, தே வீட்டில் தானே இருக்கான், அவன்லாம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியில் அது என்ன கேர்லெஸ்ஸாக அவரும் போகிறாரு. டேவுக்கும் இங்கே உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவரும் போயிருக்காரு. போயிட்டு
இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி மாற்றாதீங்க, என்னோட இதில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து டே வந்து சொல்லவும் அங்கே வந்து ஒரு ஃபைட்டே ஆரம்பிச்சிடுது. டே வந்து லைக் அவருக்கு உடம்பு சரியில்லை தான், பட் இருந்தாலும் அவர் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து அங்கே போலீஸ் டீம் வந்து வந்துடுது. போலீஸ் வந்த உடனே வந்து லைக் எல்லோரும் ஹைட் பண்ணிவிட்டு கன்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சிட்ருக்காங்க. அப்போது ஜேகே தாண்டா எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் ரெடியாக இருங்க, நான் ஃபயர்னு சொன்னால் மட்டும்தான் ஃபயர் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக அட்டாக் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் அங்கே லைக் உள்ளே வந்து ஆல்ரெடி வந்து ஃபைட் தானே போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து போலீஸும் வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அப்படி ஸ்டாப் பண்ணும்போது லைக் ஜேகே வந்து என்ன பண்ணுறாருனா இந்த சைட் போகும்போது தான் பார்க்குறாரு அங்கே வந்து தயவுங்க இருக்கார் அப்படின்ட்டு. பட் ஆனால் தயவுங்க வந்து லைக் ஃபைட்லாம் பண்ணலை, அவரால் முடியல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருனா லைக் ஒரு ஓரமாக வந்து சைலண்டாக நின்றுட்டுருக்காரு. அவர் பக்கத்தில் யாராவது வந்தால் கன் வச்சு ஷூட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கார். ஓகே, அவரால் சுத்தமாக முடியல. அந்த தூரத்துலேருந்து ஜேகே பார்க்கும்போதே வந்து தெரியுது, ஜேகே தான் வந்து இவனுக்கு தான் முடியலன்னு சொன்னோம்ல, இது எவ்வளோ டேஞ்சரான ஏரியா, இங்கே எதுக்கு வந்தான், இப்போ சுத்தமாக முடியல அவனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் லைக் டேவை வந்து கூட்டு போய் அந்த கண்டெய்னர் பின்னாடி வந்து லைக் சைலண்ட்டாக உட்கார வைக்கிறாரு. அப்போது இவரும் வந்து அவர் கூட போய் இருக்கார். அப்போது டே தான் வந்து லைக் ஒரு செகண்ட் அவர் ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி போயிருப்பார். அவருக்கு என்னன்னே தெரில, யாரை வந்து கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி லைக் நிமிர்ந்து பார்த்துட்டும் ஜங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு, வாயு மூடு அப்படின்னு வந்து ஜேகே வந்து கத்தி விட்டுறாரு. எதுக்கு இப்போ நீ திட்டுற அப்படின்னு வந்து டே வந்து கேட்டுட்ருக்கேன். நான் தான் உன்னை இங்கே வராதன்னு சொன்னேன்ல, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, இப்போ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இல்லை, டக்குன்னு கால் வந்து தான் அதான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து லைக் உள்ளே போயிடும். வாய்ஸே உள்ளே போயிடுச்சு, அந்தளவுக்கு டே வாழ முடியல. அப்போது ஜேகே தான் வந்து நீ இங்கே என்ன, நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளில வரக்கூடாது, வெளில வந்தால் கொன்றுவேன் நானே உன்னை, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. டே வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜேகே வந்து என்ன பண்ணுறாருனா வெளில போயிட்டு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஓகேவா, கூப்பிட்டு போகிறாங்க, போலீஸ்லாம் கூப்பிட்டு போக ஹெல்ப் பண்ணிவிட்டு இவர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா வந்து டே வந்து ஆல்ரெடி ஃபெயிண்ட் ஆகிட்டார். ஸோ ஜேகே தான் கிட்டப்பட்டு தயம் எந்திரிடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் ஆனால் தயங்கால முடியல. ஸோ இவனுக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்படி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது தான் வந்து அங்கே டாக்டர்ஸ் வந்து செக்கப்லாம் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாங்க, ஹலோ மிஸ்டர், இதுதான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு வந்து ஜேகே வந்து கேட்க, இல்லை அவங்க தான் 2 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்கள போய் இப்படி ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ண வச்சிட்ருக்கீங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, இந்த ஃபீவரில் அவங்க பெட்டை விட்டு எந்திரிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் என்னென்னா அவங்கள ஜாலியாக வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண வச்சிட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டு விட்டுருவோம். ஜேகேக்கு வந்து என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, உங்களுக்கு இன்னும் எதுவே தெரியாதா, ஐயோ சரி இப்போலேருந்து சொல்கிறது கேளுங்க, நோ மோர் ஸ்ட்ரெஸ், நோ மோர் ஒர்க், ஓகேவா. அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கார். ஸோ அவரை 1 வீக் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும், வீட்டில் எந்த ஒர்க்கும் பண்ண விடாதீங்க, முக்கியமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லி விட்டுறவும் ஜேகே வந்து ஓகே டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு டேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. டே வந்து இன்னும் லைக் ஃபெயிண்டான மாதிரி தான் இருக்கார். ஸோ ஜேகே வந்து அவர் பக்கத்தில் இருக்கார். லைக் ஒரு 1 hour கழிச்சு டே வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் பக்கத்தில் ஜேகே தான் இருக்கார். பட் ஆனால் ஜேகே வந்து லைக் முறைச்சிட்ருக்காரு. டே வந்து பார்த்தே பக்குன்னு ஆகிட்டு, இப்போ எதுக்கு இப்படி முறைக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்கவும், நான் உன்ட்ட ஒன்று சொன்னால் நீ அதை பண்ண மாட்டேன், ஸோ அப்போ உன்னை முறைக்காமல் என்ன தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. சரி சாரி, நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லவும், நெக்ஸ்ட் டைம்னு நீ 9 வாட்டி சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் டைம் கதையை என்கிட்ட சொல்லாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜேகே தான் வந்து சரி நீ என்கிட்ட எதாவது சொல்லணுமா என்ன அப்படின்னு வந்து கேட்க, டே வந்து சொல்லணுமா, இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்க, அப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறாங்க. என்னடா சொல்கிறேன், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லேன்டா, எப்போ பார்த்தாலும் பைத்தியம் மாதிரி பேசுகிறது தான் உன் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ நான் சொல்கிறது கேளு, இன்னும் 1 yearக்கு உனக்கு எந்த வேலையும் இல்லை, பெட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கேன். ஐயடா, இவர் சொல்லுவார் நாங்கள் கேட்போமா,
வேலை பாடுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டே தான் வந்து அடே உனக்கு புரியுதா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். சரி என்னன்னு சொல்லு, நான் ஏன் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னு வந்து அப்போ தான் டே வந்து கேட்குறாரு. ஏன்னா நீ அம்மா ஆக போகிற, நான் அப்பா ஆக போகிறேன், அதனால தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம், புரியுதா அப்படின்னு வந்து சொல்லவும் டே வந்து ஃபஸ்ட்டு என்னடா நீ விளையாடுறியா, உனக்கு மூளையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே அப்புறம் தான் வந்து சீரியஸாக லைக் பண்ணிட்டு ஏய் நீ என்ன சீரியஸாக சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கோம். இதில் போய் யாராச்சும் விளையாடுவாங்களா, மண்டையில் மூளைன்னு எதெல்லாம் இருக்கா இல்லையாடா உனக்கு பைத்தியக்காரா அப்படின்னு வந்து திட்டிகிட்ருக்கேன். சரி திட்டாத, உண்மையாலுமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஷாக் ப்ளஸ் ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி இருக்கார். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா டேவை வந்து விடவே மாட்டுறாரு. லைக் எந்த ஒர்க்குமே பண்ண விடாமல் இவரே பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் டேவே வந்து காண்டாயிட்டு டே விட்றா, அட்லீஸ்ட் நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு டே வந்து கேட்குறாரு. பட் அதுக்கும் வந்து யார் சொன்ன அவனை இப்போ விடுறாங்கன்னு சொல்லிட்டு, நீ வேணா உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. லைக் இப்படியே தாண்டா எல்லா டைமும் வந்து தேவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஜேகே. தேவங்க வந்து சும்மா இல்லாமல் இவன் நம்மளை என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறதுக்காக காண்டிலேயே வந்து அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே விளையாட்டுக்கு பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் ஜேகேவும் வந்து எதுவுமே சொல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. லைக் மூட் ஸ்விங்ஸ் வந்தாலும் சரி, கிரேவிங்ஸ் வந்தாலும் சரி, எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மீன் டைம் டேவால் வந்து இதுக்கு மேலே மாஃபியாவில் இருக்க முடியாது அப்படின்னு அவருக்கு தோணுது. பிகாஸ் அவருக்கு ஒரு பேபி வரப்போகுது இல்லையா. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரோட அங்கிள், ஐ மீன் ரியல் அங்கிள் இல்லை, லீ அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்கண்ணா. அது வந்து என்னென்னா தேவாங்க்கு வந்து மாஃபியா மூலியமாக தான் பழக்கம். பட் ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு டே வந்து வெளில வந்துடுறாரு அந்த பிஸ்னஸ்லேருந்து. ஸோ இப்படியே போக லைக் ஒரு 9 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு பேபி வந்து பிறக்குது. அது வந்து ஒரு கேர்ள் பேபி தான். அந்த கேர்ள் பேபி வந்து லைக் அப்படியே டே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஜேகே வந்து பார்த்துட்டு அச்சோ என்ன அழகு முத்துடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிகிட்ருக்காரு. அப்போ வந்து டே கிட்ட வந்து இனிமே மாஃபியாவா இல்லை மம்மாவா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கவும் டே தான் வந்து ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு மம்மா, ஆனால் நீ இருக்குல்ல உனக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான், என்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து டே வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஜேகே வந்து சிரிச்சுட்டே லைக் டேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அந்த பேபி வந்து கொஞ்சிட்ருக்காங்க. லைக் இப்படியே தானே அந்த லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு 5 ஆயிடுச்சு. ஸோ ஜேகே வந்து என்னென்னா லைக் டேவை விடவே மாட்டார். இனிமேல் நீ மாஃபியாவே போகக்கூடாது அந்தளவுக்கு வச்சிட்ருக்காரு. அந்த குட்டி பொண்ணையும் வந்து லைக் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் ஜேகேயோட ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்து நார்மல் ஆகிட்டாங்க. பட் ஆனால் யாரும் வந்து டேக்கிட்ட அந்தளவுக்கு பேசலைனாலும் இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டேவும் வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் இவங்க 2 பேரும் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா சண்டை தான் மெயின். லைக் காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் சண்டை போட்டு நைட்டில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரெண்டும். அந்த பொண்ணு பாவம் நடுவில் ஐயோ டேடா அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு தேவங்க வந்து அடி சிறுக்கி, அது ஏன் நீ எப்போ பார்த்தாலும் என் புருஷன்ட்ட நான் பேசினா மட்டும் வர, நீ மட்டும் உன் டாடாட்ட மணிக்கணக்காக பேசுகிறல்ல, அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் என் புருஷனை என்கிட்ட பேச விட்றி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் பேசிட்டிங்கன்னா நான் எப்படி என் டாடாட்ட பேசுகிறது, அண்ட் என் டாடா என்கிட்ட மட்டும்தான் பேசுவார், உங்கள்கிட்டலாம் பேச மாட்டார் சரியா, போடா மம்மா பைத்தியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொன்ன, என்னடி சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு லைக் கூப்பிட அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா நீ பைத்தியம், என் டாடா தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கதவை சத்திக்கிறான். ஜேகே வந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கட்டே வந்து என்ன 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 சொன்னாவ அப்படின்னு வந்து கத்திகிட்டு இருக்கேன். சரிடி பொறுக்கி பொண்டாட்டி கொஞ்சம் கோவப்படாமல் தான் இருறேன் அப்படின்னு வந்து சொல்ல, நீ உன் பொண்ணுக்குன்னா எதுவுமே கேட்காத, ஆனால் நான் சொன்னால் மட்டும் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறல்ல நீ அப்படின்னு வந்து சொல்லி விளையாண்டுட்ருக்காரு. அப்போ ஜேகே தான் வந்து ஐயோ ஐ லவ் யூ டி அழகு பொண்டாட்டி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு.
யாரு நான் பொறுக்கி அப்படின்னு வந்து கேட்க, ஆமாண்டி என் பொறுக்கி பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி தான் தெரில, அப்பனும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து ஷை பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி ரொம்பலாம் ஷை பண்ணாத அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து வந்துட்டுருக்காங்க. சரி நீ தள்ளிப்போ, கிட்ட வராத அப்படின்னு வந்துட்டே வந்து தள்ளி விட ஜேகே தான் வந்து, அச்சோ என் பொறுக்கி பொண்டாட்டி விட்டுட்டு நான் எங்கே போவேன், இங்கே வாடி அப்படின்னு சொல்லி, நீ தான் என்னை கூப்பிடாதன்னு சொல்கிறல்லடா அப்படின்னு தயங்க தானே சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் தயங்க சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஜேகே வந்து, அச்சோ நீ சொன்னால் நான் கேட்டுருவேன்னு நினப்பு வரியா, அதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவே ஜேகே வந்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஓகேடா பெரிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீடா. லைக் எனக்கு சின்னதாக ஒரு கமெண்ட் வந்தாலும் அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்டோரி எப்படி இருந்தது, ஒருவேளை நல்லா இல்லைன்னா எந்த இதை மாற்றலாம், உங்களுக்கு எதனா ரிக்வெஸ்ட் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கடா. அண்ட் இந்த கமெண்ட்டில் வந்து நான் என்னோடய இன்ஸ்டாவோட ஐடி வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஃபாலோ பண்ணணுன்னு தோன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? Bye bye da berries. Love you all. See you in the next video.